முக்கிய செய்திகள். பூமி வெப்பமயமாதல் பிரச்சனையில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறினால் சட்டத்தை மீறியதாக கருதப்படும் என சர்வதேச நீதிமன்றம் எச்சரிக்கை. பீகாரில் 98.01% தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் மறுபரிசீலனை நிறைவு. 15 லட்சம் வாக்காளர் படிவங்கள் திரும்ப வரவில்லை என தேர்தல் ஆணையம் தகவல். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். 150 கிலோமீட்டர் தூர பேரணியில் கண்ணீர் மல்க அனுப்பி வைத்த மக்கள். வணக்கம். பூமி வெப்பமயமாதல் பிரச்சனையில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் சர்வதேச சட்டத்தை மீறியதாகவே கருதப்படும் என ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பூமி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்வு, பருவம் தப்பிய மழை, இயல்புக்கு மாறான அதிக மழை மற்றும் வெயில் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. கடல் மட்டம் உயர்வதால் தங்கள் நாடு மூழ்கடிக்கப்படலாம் எனும் அச்சத்தில் உள்ள மாலத்தீவு உள்ளிட்ட பல்வேறு தீவு நாடுகள் நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் உள்ள ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் புவி வெப்பமயமாதலுக்கு எதிராக மனுக்கள் தாக்கல் செய்தன. இந்த வழக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை நீதிபதிகள் ஆராய்ந்ததுடன் கடந்த 2 வாரங்களாக நேரடி வாதங்களையும் கேட்டனர். இதுகுறித்து நேற்று கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி யூஜி இவாசவா, பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி மனித நடவடிக்கைகளால் தான் ஏற்படுகிறது என்று கூறினார். மேலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் கடுமையானவை என்றும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறிய நீதிபதி, அவை சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் தொகையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். இதனை உடனடியாக கவனிக்க வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், காலநிலை மாற்ற விவகாரத்தில் பல நாடுகளுக்கு முக்கிய கடமைகள் உள்ளன என்றும் அவற்றை பின்பற்ற தவறுவது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்றும் கூறினார். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துபவர்களுக்கு கடுமையான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தின் கீழ் பீகார் வாக்காளர்கள் 98.01% பேர் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யும் SIR எனப்படும் சிறப்பு தீவிர மறுபரிசீலனை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் ஏழை எளிய மக்கள், பட்டியலினத்தவர் மற்றும் புலம்பெயர் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால் கணக்கெடுப்பு படிவம் தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்ற நிலையில் நேற்றைய தினமே சுமார் 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்துள்ள புள்ளி விவரப்படி நேற்று வரை 98.01% வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் 28 லட்சம் பேர் நிரந்தரமாக முகவரி மாறி சென்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 7 லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருப்பதாகவும் 1 லட்சம் வாக்காளர்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 15 லட்சம் வாக்காளர் படிவங்கள் திரும்ப பெறப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7.17 கோடி வாக்காளர் படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்த எண்ணிக்கையில் இது 90.89% என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் 22 வருடங்களுக்கு பிறகு இது போன்ற திருத்த பணி நடைபெறுவதாகவும் தகுதியற்ற நபர்கள், இரட்டை பதிவுகள் மற்றும் இறந்த வாக்காளர்களை நீக்குவதன் மூலம் வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆனால் திருத்தப்பட்டியல் இஸ்லாமிய மக்களை குறிவைத்தே மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாண்டா போன்ற நகரங்களில் ரேஷன் அட்டையை ஆதாரமாக எதிர்கொள்ளும் தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தின் எல்லையை ஒட்டி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இந்த ஆதாரங்கள் போதாது என்று கூறியிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த திருத்த நடவடிக்கையை பாஜக வரவேற்றிருக்கும் நிலையில் அதன் கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதாதளம் MP கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சரும் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவருமான அச்சுதானந்தன் உடல் 24 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. வயது மூப்பு காரணமாக கடந்த 21ஆம் தேதி அவரது உயிர் பிரிந்தது. இதையடுத்து அவரது உடல் திருவனந்தபுரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஆலப்புழா அருகேயுள்ள அவரது பூர்வீக வீட்டுக்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனம் மூலம் நேற்று முன்தினம் எடுத்துச் செல்லப்பட்டது. மழை கொட்டிய சூழலிலும் வழிநெடுக மக்கள் கூடியிருந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 24 மணி நேரம் ஆனது.
பரவூரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று பிற்பகல் 12:15 மணியளவில் உடல் வைக்கப்பட்டு மக்கள் வரிசையில் காத்திருந்து அச்சுதானந்தன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் புன்னப்ரா தியாகிகள் நினைவிடத்தில் உடல் வைக்கப்பட்டு 24 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து அச்சுதானந்தன் உடலுக்கு அவரது மகன் அருண்குமார் தீ மூட்டினார். கொட்டும் மழையிலும் அங்கு கூடியிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கமிட்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,15,00,000 பேரும், காலை சிற்றுண்டி திட்டத்தால் 18 லட்சம் பள்ளி குழந்தைகளும் பயன்பெற்று வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்ட சென்னீர்குப்பத்தில் கலைஞர் சிலை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுக்கு மிக்சி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதியை வாரி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் தராமல் மத்திய பாஜக அரசு வஞ்சித்து விட்டது என்றார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம்தான் என்றும், அதன் மூலம் 732 கோடி பயணங்கள் தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்ட திரு உதயநிதி அரசின் பிற திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசினார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சா உயர்கல்வியில் போய் படிக்கணும்னு சேர்த்தா எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கணும்னு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. இந்த திட்டத்தோட பேர் தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இந்த 2 திட்டங்கள் மூலமா இந்த 4 வருடங்கள் மட்டும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் இதுவரை கிடைக்காதவர்களுக்கும் இனி கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் துணை முதலமைச்சர் கூறினார். மாநிலம் முழுக்க 2 கோடி பேர் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் இணைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆவணங்கள் கேட்டு பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கர் இடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் முறையீடு செய்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி இப்படி ஒரு சம்மன் எப்படி அனுப்பப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ், வேண்டுமென்றே உத்தரவு மீறப்படவில்லை, தவறுதலாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்போது இந்த வழக்கை எவ்வளவு முக்கியமானதாக அமலாக்கத்துறை கருதியது என தங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தவறுதலாக நடந்ததாக தெரியவில்லை என குறிப்பிட்டனர். இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு ஆவணத்தை கேட்டபோது காலம் தாழ்த்திய அமலாக்கத்துறை இப்போது ஏன் சம்மன் அனுப்பியது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் விருப்பப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தனர். குழப்பம் ஏற்படுத்தி தங்கள் கூட்டணியை உடைக்க பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என பிரச்சார பயணம் செய்து வரும் அவர் ஒரத்தநாடு, பேராவூரணி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். ஒரத்தநாடு பேருந்து நிலையம் அருகே மக்களிடம் உரையாற்றிய அவர், ஏழை என்ற சொல்லே இல்லை என்ற நிலையை அதிமுக ஆட்சி அமைந்ததும் உருவாக்குவதாக கூறினார். விவசாயத்தை காப்பதே தங்கள் தலையாய கடமை என்றும், கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். உழவன் செயலை கொண்டு வந்ததாகவும், என்ன நோய்க்கு என்ன மருந்து பயன்படுத்தலாம், அதன் மார்க்கெட் விலை என்ன என்பது பற்றிய தகவல்களை அதில் கொடுத்ததாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்டிவிட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிவிடும் என்று அவர் எச்சரித்தார். ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி கூட்டணியை உடைக்க பார்ப்பதாகவும், யாராலும் அதனை உடைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் மீண்டும் தெரிவித்தார். எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி.
வெற்றி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு கூட்டணி வேறு, தேர்தல் சமயத்தில் வாக்குகளை பெற அமைப்பதுதான் கூட்டணி என்றும் கொள்கையை அதிமுக எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். பின்னர் பேராவூரணியில் பேசிய அவர் 16 ஆண்டு காலம் திமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மீனவர்கள் பிரச்சனையோ கச்சத்தீவு பிரச்சனையோ கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் தற்போது பாஜகவை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு விமர்சனம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறை தாக்கல் செய்த மனுவுக்கு மதுரை ஆதீனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்ததாகவும் தாடி வைத்திருந்ததாகவும் கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போலீசார் அவரது குற்றச்சாட்டு பொய்யானது என கண்டுபிடித்தனர். இந்நிலையில் இவரது பேச்சு இரு மதத்தினருக்கும் இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் சைபர் கிரைம் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்திற்கு எதிராக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வயதை சுட்டிக்காட்டி விசாரணை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை செய்ய அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரி கடந்த 20ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் தனது விசாரணையை மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வந்து தொடங்கினார். ஆதீனத்திடம் விசாரணை செய்யும் போது ஆதீன ஆதரவாளர்கள் ஒத்துழைக்காமல் இருந்ததாகவும் ஆதீனத்திடம் விசாரணை அதிகாரி விசாரணை செய்யும் பொழுது விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என கூறி ஆதீனத்திற்கு வழங்கிய முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனத்திற்கு எதிராக காவல்துறை தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி இதுகுறித்து மதுரை ஆதீனம் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். யாரோ எழுதி கொடுப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பேசி வருவதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் பாஜகவை விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டணிக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளுக்கு எடப்பாடி திரு பழனிசாமி விடுத்த அழைப்புகளை அக்கட்சிகள் நிராகரித்து விட்டன. மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்றும் அவர்கள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தொல் திருமாவளவன் எடப்பாடி திரு பழனிசாமியின் கருத்து அவருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுவதாகவே கருதுவதாக கூறினார். திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ளதால் விசிக தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வளர்ச்சியடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருதியே தான் சுட்டிக்காட்டியதாகவும் அதிமுகவுக்கு எதிராக தான் பேசுவதாக எடப்பாடி திரு பழனிசாமி நினைத்தாலும் அவருக்கும் அக்கட்சி தொண்டர்களுக்கும் உண்மை புரியும் என்று கூறினார். மேலும் சேராத இடங்களில் சேர்ந்திருக்கும் சூழலில் இப்படியெல்லாம் பேசுவதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவுடன் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் பாஜகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இந்த ஆண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.97 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக எப்பொழுது வேண்டுமானாலும் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பட்டினம், புதுப்பாலம், அண்ணாநகர், வஉசி நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
மேலும் கூடாது என இதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சேலம் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகப்படியாக. மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவது, ஆற்றின் கரையோரம் புகைப்படம் எடுப்பது, நீரில் இறங்கி குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 21,514 கன அடியிலிருந்து 20,450 கன அடியாக சரிந்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 22,500 கன அடியிலிருந்து 18,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் மாலையில் போரூர், வடபழனி, அண்ணா சாலை, மயிலாப்பூர், நந்தனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஓர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 2 தினங்கள் கனமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பூமி வெப்பமயமாதல் பிரச்சனையில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் சர்வதேச சட்டத்தை மீறியதாகவே கருதப்படும் என ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தின் கீழ் பீகார் வாக்காளர்கள் 98.01% பேர் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.